அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிற ஐபிஎல் போட்டிகளுக்கான மெகா ஏலத்தை பத்தின எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வர நிலையில தான் ஐபிஎல் உரிமையாளர்களுக்கான பிசிசிஐயின் ஆலோசனை கூட்டம் பத்தின தகவல் வெளியாகி இருக்குது. ஜூலை மாதம் 31ஆம் தேதி நடக்கும்னு சொல்லப்படுற இந்த கூட்டத்துல ஒவ்வொரு அணியும் எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் போன்ற முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கு. ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு விதமான பரிந்துரைகளை முன்னதாகவே வழங்கி இருக்கிறதா கூறப்படுகிறது. நீட்டா அம்பானி மற்றும் ஆகாஷ் அம்பானி நிர்வகிச்சு வர்ற மும்பை இந்தியன்ஸ் அணியில 6 வீரர்கள் வரைக்கும் ரீடைன் செய்ய பரிந்துரை செஞ்சிருக்கிற நிலையில ஒரே ஒரு வீரரை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு 6 ஆர்டிஎம் வாய்ப்புகளை வழங்கணும்னு கேகேஆர் தரப்புல பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்காம். ஆனா பஞ்சாப், லக்னோ, குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் இந்த பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே அணி 6 வீரர்களை ரீடைன் செய்ய அனுமதி கொடுத்தா ரொம்பவே சிறப்பா விளையாடக்கூடிய வீரர்கள் ஏலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லாம போயிடும். அதுலயும் 25ல இருந்து 30 டாப் இந்திய வீரர்கள் ஏலத்துக்கு வரமாட்டாங்க. இதனால 4 வீரர்களை மட்டுமே தக்க வைக்கிறது தான் சரியாக இருக்கும்னு பல அணிகளும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. 4 வீரர்களை தக்க வைக்கும் போது 3 இந்திய வீரர்கள், ஒரு வெளிநாட்டு வீரர் அல்லது 2 இந்திய வீரர்கள் மற்றும் வீரர்கள் என்ற அடிப்படையில் வீரர்களை தக்க வைக்க பிசிசிஐ அனுமதிக்கணும்னு பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்கு. நட்சத்திர அணிகளுடைய முதலீடுகளை மதிக்கணும்னு பிசிசிஐ தரப்புல பேசப்பட்டிருக்கு. அதனால 5 முதல் 6 வீரர்களை தக்க வைக்க அனுமதி வழங்க முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் கசிந்து வருது. 2021 மெகா ஏலத்திலையும் ஆர்டிஎம் வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படிங்கறதுனால இந்த மெகா ஏலத்திலையும் ஆர்டிஎம் வாய்ப்புகள் வழங்கப்படாதுன்னு சொல்லப்படுது. ரைட் டு மேட்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஎம் வாய்ப்பை வச்சு தக்க வைக்காத வீரரையும் முந்தைய போட்டியில உரிமையாளராய் இருந்த அணி ஏலத்தில் எடுக்க முடியும். 5 முதல் 6 வீரர்களை தக்க வைக்க பிசிசிஐ அனுமதி அளிச்சா அதனால மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் தான் அதிக பலன்களை அடைய முடியும் என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.